இந்த டிராவிஸ் ஹெட்டுன்றவனுக்கு புலம்ப விடுறதே வேலையாக போச்சு எல்லாரும் பார்த்தீங்களா? ஆ என்ன ப்ரோ இது? என்னான்னு சொல்கிறதா? நான் நினச்சேன் சரி அவங்க ஒரு 200 கிட்ட டார்கெட்டு கொடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு டஃப் ஃபைட்டு வரும். லைக் வந்து 200 அடிச்சாங்கன்னா எங்கேயாவது ஒரு க்ளோஸ் மேட்ச் மாதிரி போகணும்னு நினச்சா டிராவிஸ் ஹெட்டை இவங்க ஓப்பனிங் அனுப்பி விட்டாங்க டெஸ்ட்லேயும். அவன் போட்டு பார்த்தாங்க அடி போலான்னு டிராவிஸ் ஹெட்டு ஜேக் வெதர்ல்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாரு. அபிஷேன் வந்து ஓடிஐ இன்னிங்ஸ் மாதிரி 49 பால் 50 அடிச்சுட்டு அவனும் ஷார்ட்ஸ்லாம் புல் அடிச்சு பார்த்தாங்க. இந்த பிச்சில் தொக்கு வச்சுன்னு ஆடி இருந்தாலும் வருது போட்டு போராடான டிராவிஸ் ஹெட் என்ன ப்ரோ 123 69 பாலில் 100 ப்ரோ. 69 பாலில் 100 என்ன சொல்கிறீங்க? 69 பாலில் 100னா என்ன ப்ரோ? அது ஒரு லிட்ரலி ஒரு ஓடிஐ T20 இன்னிங்ஸ் மாதிரி. T20 ஓடி இப்போ 69ன்றது பெரிய நம்ம இதாகிடுச்சு. பட் 69 60 பால் 69 ஏதோ அதுமாதிரி கிட்டத்தட்ட 60 பால்ஸ் தான். என்ன அடி ப்ரோ போட்டு ஷார்ட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி ஆடினது அதுமாரி ஒரு மாதிரி செம்ம ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஷஸ் இன்னிங்ஸ்னு கமெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க, கேட்டிருப்பீங்க நீங்களே. சூப்பரான இன்னிங்ஸ் ப்ரோ, செம்ம இன்னிங்ஸ். நான் நினச்சேன் ஏன் டஃப் ஃபைட் வரணும், ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டாங்க டார்கெட்டை. இங்கே ஃபஸ்ட்டு மேட்ச் இன்னைக்கு டே 2லேயே முடிஞ்சிச்சு டெஸ்ட்டு. ஆஷஸ் டே 2 நான் ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி மேட்ச் ஸ்டார்டிங் என்னாச்சுன்னா சொன்ன மாதிரி 130 கிட்ட போயிட்டு அவுட் ஆகிட்டாங்க ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டிங் வந்தாங்க. பென்டகெட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் பண்ண ஆரம்பித்தாலும் அண்ணன் ஜாக்ராலி 2 இன்னிங்ஸ்லையும் ஸ்டார்க்கிடம் டக் அவுட் ஆனார். அது நடந்துருச்சு. அண்ணன் ஜாக்ராலி 2 இன்னிங்ஸும் ஸ்டார்க்கிடம் டக் அவுட் ஆகிவிட்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இவர் யார் பென்டெக் நம்ம ப்ரெடிக்ஷன் மாதிரி நடந்துச்சு பார்த்தீங்களா? ஓலில் போப்பு கொஞ்சம் இந்த மேட்ச் நல்லா ஆடுவார் சொன்னேன். ஓகே, அந்தளவுக்கு ஓஹோன்னு இல்லை. இப்படியே டீசன்ட் இன்னிங்ஸ். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 46, இந்த இன்னிங்ஸில் ஒரு 33. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜோ ரூட் இந்த மேட்ச்சில் ஒன்றும் பண்ணல ஜோ ரூட்டு. பென்டெகட்டும் அடிச்சு 20 ரன்ல ஏதோ கிட்டத்தட்ட அவுட்டு. ஸ்டார்க்கு பாருங்கள், ஸ்டார்க்கு 10 விக்கெட் ஆல் ப்ரோ. ஸ்டார்க்கு 10 விக்கெட் ஹால். இந்த இன்னிங்ஸில் ஒரு 3, போன இன்னிங்ஸில் ஒரு 7, 10 விக்கெட் ஆள். ஸ்டார் என்ன அப்புறம் லைன் லென்த் பார்த்தீங்களா? என்ன அவங்க லைன் லென்த் இப்படி பால் ஸ்வைங் பாம்பு விட்டுருந்தாங்க. பால் அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போட்டு சாத்தாங்க. இந்த இன்னிங்ஸில் அப்படியே வந்துட்டான் ஆள். ரித்தம் என்னடா ஒரு இன்னிங்ஸில் சாத்துட்டு இப்போ வரண்டான் ரிதம் வந்துட்டான். அந்த புதுசாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்தார்ல, ஒரு பேர் புதுசாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்தார் டகெட்டா அவரு தான் கொஞ்சம் அடித்தாங்க. ஆனால் அவரும் கடைசியில் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து நல்லா போட்டார். ஸோ ஓவரால் ஃபாஸ்ட் பவுலிங் சூப்பராக போட்டாங்க. லைக் வந்து கிட்டத்தட்ட 200+ டார்கெட்டாக இருந்தாலும் செம பவுலிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீமில் வந்து பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங்கில் ஒன்றும் பண்ணல. ப்ரூக்கு டக்கு இவருக்கு போலண்டு பேக் டு பேக் அந்த விக்கெட் எடுத்த மாதிரி ப்ரூக்கு டக்கு செம்ம. ப்ரூக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி தூண்டில் மாதிரி போட்டு அப்படியே தூக்கி இது பண்ணி விட்டார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவரால் செம்மையாக ஆடினாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கோட்டை விட்டதை ஆக்சுவலி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங்கில் கோட்டை விடல, பேட்டிங்கில் விட்ட கோட்டையை செகண்ட் இன்னிங்ஸில் போட்டு வச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா உஸ்மான் குவாஜா ஓப்பனிங் இறக்காமல் 4 தள்ளிட்டு மார்னஸ் செலக்ஷனை மேலே அனுப்பி ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி ஒரு டேமேஜ் பண்ணி விட்டாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் உஸ்மான் குவாஜா ஓப்பனிங் வரல. பட் ஜென்ரலி டிபிக்கலி ஒரு ஓப்பனராக ஆடக்கூடிய டிராவிஸ் ஹெட்ன்றவர் ஓப்பனர் வந்தார். மேனஸில் விஷயம்னு வந்து கவுண்டி கிரிக்கெட்லேயோ இல்லை லிஸ்டியா கிரிக்கெட்லேயோ போயிட்டு ஓப்பனிங் ஆடிக்கலாம், அது வேறு விஷயம். பட் ஆஸ்திரேலியாவுக்கு 3ல் ஒரு ஃபிக்ஸடாக வரும்போது ஒரு ஓப்பனர் மேலே போய் ஆடும்போது நல்ல ஓப்பனராக எப்பயுமே ஒரு ரெகுலராக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்து மேலே போய் ஓப்பன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. பட் இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு நல்லபடியாக மேலே ஒரு அடித்து ஆடுற ஒரு பிளேயரு அதுக்கேற்ற மாதிரி ஜேக் வெதர்டும் நல்லா சப்போர்ட் பண்ணார். அந்த ஒரு பால்ஸ் ஆனால் செம இது அதுபடி தூக்கி அடித்து ஹெல்மெட்டில் பட்டு போய் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. அது ஜேக் வெதர் அன்ஃபார்ச்சுனேட். அது ஒரு மார்ன செலக்ஷன் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து ஃபஸ்ட்டு டிராவிஸ் அடிக்கும்போது கொஞ்சம் அந்த டிஃபென்ஸில் போயிருந்தாலும் அவனும் ஷார்ட்ஸ்லாம் ஆடினா. அதுக்கப்புறம் அவனும் புல் ஷாட்டு எதிரடி தான் அடித்தாங்க. போடுறியா அவன் நெத்திக்கு நேராக அடிக்கிறவன் தான் அடித்தாங்க. இறங்கி கவலையே பண்ணலையே. அவங்க இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேட்டிங்கில் கொட்டினாங்க. யார்? இங்கிலாந்து
அந்த பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் டப் டப்னு அவுட் ஆயிட்டாங்களா. கடைசியில் இந்த கஸ் ஆட்கின்சனும் பிரைடன் கார்ஸு வந்து கொஞ்சம் அந்த சிக்ஸாக அடிச்சாங்க. ஒரு 3 சிக்ஸு, அவன் ஒரு 3, இவன் ஒரு 2ன்னு அவங்களும் நல்லா தைரியமாக இருவாங்க. அதை பார்த்து தான் அடிச்சிட்டாங்க. பட் மாட்டினா கழட்டி கொடுத்துடலான்னு இறங்கிட்டாங்க டிராவிஸ் ஹெட்டு. எல்லாரும் இவனுங்கிட்ட சொக்குலாம் வச்சு ஆடினு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி என்ன மாதிரி இன்னும் ஒரு இன்னிங்ஸ் பாருங்க. ஒரு 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 ஓடிஐ நாக்கு மாதிரி ஆட்டு போயிட்டார். அவன் மட்டும் ஆடி போயிட்டா மேட்சே முடிஞ்சுது. நான் போன இதில் போன நேற்று ரிவ்யூவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் 100 200 ப்ளஸ் டார்கெட் போச்சுன்னா செம்ம டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா அக்கார்டிங் டு பிச், ஏன்னா இந்த ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சில் அவங்க கூட நல்லா ஃபாஸ்ட் பவுலர் சொல்லுவாங்க. ஆர்ச்சரு, கிராஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்க. பட் சிங்கிள் ஹேண்டட்லி தூக்கி போயிட்டேன்ட்டான் சிட்டி தான். இந்த மாதிரி டிராவிஸ் ஹெட் மாதிரி பிளேயர்ஸ்லாம் சிங்கிள் ஹேண்டடாக உங்களுக்கு டெஸ்ட் மேட்சஸ் வின் பண்ணி தருவாங்க. ஓடிஐ மேட்சஸ், T20 மேட்ச், எல்லா ஃபார்மேட்லேயும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்ஸ்மேன். லெஃப்ட் ஹேண்டரை வேறு போயிட்டா அது ஒரு டபுள் அட்வான்டேஜ். லெஃப்ட் ஹேண்டர்லாம் எப்பயுமே நம்ம பார்த்துருவோம், நிறைய மேட்ச் வினர்ஸ் தான் இருக்கிறோம். ரைட் ஹேண்டர்ஸ்லேயும் மேட்ச் வினர், பட் லெஃப்ட் ஹேண்டர் நிறைய பார்த்துருவோம். யுவராஜ் சிங்கு, கெயிலு, எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம். டெஸ்ட்டுன்னு நான் தான் சொல்கிறேன். ஸோ டெஸ்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடம் கில்க்ரிஸ்ட், எத்தனை பேர் பார்த்துருப்போம், ஹேடனு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் மேஜிக் ப்ரோ. அந்த அந்த ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில் அந்த ஜேமி ஸ்மித்துக்கு ஏதோ ஊன்னு கத்துறாங்க இங்கிலாந்து. அது என்னாச்சு, அது நம்மளுக்கு ஆனால் போகிறது விருப்பமே இல்லை எனக்கு. ஸோ அது ஆஷஸ்னால் இந்த மாதிரி பேண்டர் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஆர்மியோட வாயை மூட்டாங்க ஆஸ்திரேலியா. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் என்ன நடக்க போது தெரியல. பேட் கமின்ஸ் வேறு வந்துடுவாப்பில்ல. பேட் கமின்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியா வில் பி ஸ்ட்ராங். பட் இன்னும் நீங்கள் இங்கிலாண்டில் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டால் பேட்டிங் தான் இம்ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் ஜோ ரூட் கிளிக் பண்ணாமல் ஒன்றுமே நடக்காது. ஜோ ரூட் தான் அங்கே கீ. என்ன தான் நீங்கள் மேலே இவன் சொன்னால் பென்டெக்கெட் அடிச்சு ஆடுவான், அவன் அடிச்சு ஆடுவான், இவன் அடிச்சு ஆடுவான், ஹாரி ப்ரூக் அடிச்சு 300 அடிப்பாருன்னு சொன்னாலும் ஜோ ரூட் அடிக்கணும். உங்களோட கீ பேட்ஸ்மேன் அடிக்கும்போது தான் உங்களுக்கு நடக்கணும். ஏன்னா ஜோ ரூட் இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் போய் செஞ்சுரி வச்சிருக்கேன்னு நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ ஜோ ரூட் ஷுட் கிளிக். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பவுலிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போட்டு அடிச்சிட்டாங்க, போட்டு யாரை போட்டாலும் அடிச்சாங்க. டிராவிஸ் ஹெட் அந்த ஃபார்மில் இறங்கினோடனே யாரை போட்டாலும் அடிச்சாங்க. பட் பவுலிங் எந்த விதமான சேஞ்சஸும் அவங்க இது பண்ணணும். மேலே பேட்டிங் ஃபார்ம், பென் ஸ்டோக்ஸோட பேட்டிங் ஃபார்ம் வரணும், ஜோ ரூட் ஃபார்ம் வரணும், ஜாக் ராலி இந்த மாதிரி மேலே திருப்பி ஜாக் ராலிக்கு அது அன்ஃபார்ச்சுனேட் நம்ம சொல்லுவோமா, இல்லை ஸ்டார்க் மாதிரி ஒரு குவாலிட்டி பவுலர் ஃபேஸ் பண்ணும்போது இப்படி தான் ஆகும்னு சொல்லுவோமான்னு தெரியல. பட் இங்கே சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் ஜாக் வெதர்ஹெல்டோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு இன்னும் பார்க்கல. ஸோ ஜாக் வெதர்ஹெல்ட் தான் ஆட போகிறாங்க, வேறு ஏன்னா பேக்கப் இல்லை. பேட் கமின்சன்ட்டு அவங்க பவுலிங் ஸ்ட்ரென்த்தன் ஆயிரும், ஆல்ரெடி ஸ்ட்ரென்த்தன் ஆகுது. இப்போ டக்லெட் அந்த மேட்ச் போயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா போலண்ட் சூப்பராக போடுற டக்லெட் போயிடுவார். டக்லெட் போல பேட் கமின்சன் அவங்க டீம்லேருந்து சேஞ்ச் இருக்காது. ஸோ சைமல்டேனியஸாக அந்த பக்கம் இந்தியா மேட்ச் வேறு நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னா ஒரு மாதிரி என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி போகுது. எப்படி என்னன்ட்டு விக்கெட்டும் உழுது, அவங்க ரன்னும் அடிக்கிறாங்க. ஸோ இது எப்படி போய் முடியும் இந்த மேட்ச், எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பட் இந்த மேட்சோட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. நான் ஆஸ்திரேலியா தான் ப்ரெடிக்ட் பண்ணுவாருன்னு என்னோட ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன். ஆஸ்திரேலியா வில். ஆனால் இன்னும் தப்பாக போச்சா, க்ளோஸ் மேட்சாக இருக்குன்னு நினச்சேன். க்ளோஸ் மேட்ச்சில் ஆனால் ஜெயிச்சாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா ஜெயிப்பார் சொன்னேன். இவங்களுக்கு ஓலி போப் அடிப்பார் சொன்னேன். அதேமாதிரி ஓலி போப் டீசெண்டாக அடிச்சுட்டு போயிட்டாரு. நான் இவங்களுக்கு உஸ்மான் குவாஜா நல்லா அடிப்பார் சொன்னேன். உஸ்மான் குவாஜா நம்பர் 4 தள்ளி விட்டாலும் அடிக்க மாட்டேன். ஓப்பனிங் வேணால் எதாவது பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ப்ரிவ்யூ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தியா டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே நம்ம ரிவ்யூ போடுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட்.